ஓம் நம சிவாய. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். அன்பான ஜோதிடத்தில் ஆர்வமிக்க அன்புக்குரிய அனைவருக்கும் வணக்கம். திருமண தடை பதிவு 2 நாம் பார்த்தது போல சர்ப்பதோஷங்களின் விளக்கத்தை பற்றியும் அமிர்தம் உருவானத பற்றியும் தங்களுக்கு பதிவு 2 மூலம் தெரியப்படுத்தினேன். அதன் தொடர்ச்சியாக இதில் பாருங்க, மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களை ஒரு பக்கமாகவும் அசுரர்களை ஒரு பக்கமாகவும் வரிசையில் உட்கார வச்சாங்க. வச்ச பிறகு அசுரர்கள் ஒரு வரிசைனா அதுக்கு எதிர் வரிசையில் தேவர்களை உட்கார வச்சாங்க. அப்படி உட்கார வச்ச பிறகு மோகினி அமுதத்தை எல்லாருக்கும் வழங்கினாங்க. எப்படி வழங்கினாங்கன்னு கேட்டிங்கன்னா, தேவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி அமுதத்தை கொடுத்தார்கள். அப்படி கொடுத்து கொண்டிருக்கும்போது அசுரன் ஆகிய சொர்ணபானு என்கிற அரக்கன் இதை பார்த்து கொண்டே இருந்தான். அதை பார்த்ததுலேருந்து அவனுக்கு ரொம்ப கடுமையாக கோபம் வந்துடுச்சுங்க. என்னடா இது, சமமாக கொடுக்குறோன்னு சொன்னாங்க, ஆனால் தேவர்களுக்கு மட்டும் அள்ளி அள்ளி தராங்க, நம்ம பக்கமே வரல, நமக்கெல்லாம் கொடுப்பாங்களோ அதை கொடுக்க மாட்டாங்களையோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடும் சினம் கொண்டான். உடனே அவனுக்கு ஒரு உபாயம் தோன்றியது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய உருவத்தை தேவர்கள் உருவமாக மாற்றி தேவர்கள் அமர்ந்த இடத்தில் போய் அமர்ந்து கொண்டான். அப்படி அந்த சொர்ணபானு போய் அமர்ந்ததால் சொர்ணபானுவை சூரியனும் சந்திரனும் இருவரும் அவனுடைய செய்கையை கண்டுபிடித்து விட்டார்கள். என்ன செய்யலாம் அப்படி என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, மோகினி அவதாரத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருந்த விஷ்ணு பகவான் சொர்ணபானு என்கிற அரக்கனுக்கு அமிர்தத்தை கொடுக்க வரும்பொழுது சூரியனும் சந்திரனும் மோகினியை அவர்களின் காதில் சில வார்த்தைகளை கூறினார்கள். அதற்குள் மோகினி அமிர்தத்தை அகப்பையினால் சொர்ணபானுவுக்கு அளித்து விட்டார். அவர் கொடுத்து அந்த சொர்ணபானு அமிர்தத்தை உண்டார். அமிர்தத்தை உண்டு கொண்டு இருக்கும் பொழுதே மோகினி என்ன செய்தார்னா, அந்த கையில் இருந்த அகப்பை எடுத்து சொர்ணபானுவின் தலையில் வேகமாக தாக்கினார்கள். அப்படி தாக்கும்போது சொர்ணபானுவின் தலை 2ஆக, தலை வேறு முண்டம் வேறு ஆக உருண்டோடியது. உடனே சொர்ணபானு உயிர் போகவில்லை. ஏன் என்று தெரியுமா?
அந்த அமிர்தத்தை உண்டதினால் தலைவேறு முண்டம் வேறு ஆன பிறகும் அந்த சொர்ணபானுக்கு உயிர் போகவில்லை, துடித்து கொண்டிருந்தது. தலை சுக்குநூறாக போய்விட்டது. உடனே சொர்ணபானு என்ன செய்தார் என்றால், அசுரர்களின் தலைவரிடம் போய் மன்றாடி எனக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்று கூறினான். சொர்ணபானு மிகவும் மன வருத்தத்துடனும் அழுது கொண்டு கண்ணீரும் கம்பளையுமாக தலைவனிடம் அசுரத் தலைவனிடம் கேட்க, அசுரத் தலைவன் இதற்கு செவிசாய்க்கவில்லை. ஏனென்றால் சொர்ணபானு செய்தது தவறு. என்ன தவறு என்று நீங்கள் கேட்கிறீர்களா? அவன் ஏற்கனவே இருவருக்கும் ஒப்பந்தம் அளித்த நிபந்தனைப்படி நடக்காமல் தேவர்களின் உருவத்தோடு தேவர்கள் வரிசையில் போய் அமர்ந்தது தவறு. அதனால் நீ செய்த தவறு உனக்கே தீங்காய்விட்டது என்று அசுரர்களின் தலைவன் ஒதுங்கிவிட்டார். உடனே சொர்ணபானு பிரம்மாவை நோக்கி கடும் தவம் செய்தார். அப்படி செய்யும்போது பிரம்மா அந்த தவத்தை மெச்சி தோன்றினார். தோன்றி, உனக்கு என்னால் உதவ முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன். விஷ்ணு அவர்களினால் தாக்கப்பட்டு உன்னுடைய தலை துண்டானத காரணத்தினால் என்னால் எதுவும் செய்ய முடியாது. இருந்தாலும் உன்னுடைய தலை இருக்கும் இடத்தில் 5 தலை பாம்பின் தலையை உனக்கு வைத்து பொருத்துகிறேன். இதன் பிறகு உன்னை எல்லோரும் கேது பகவான் என்று பூஜிப்பார்கள். அதன் பிறகு அந்த பாம்பின் உடலில் வேறு ஒரு அசுரனின் தலையை பொருத்தப்பட்டு அதற்கு ராகு என்று பெயர் இட்டார். அப்படி இருவருக்கும் உயிர் இருக்கிறது. இருவரும் ஒரு உடம்பில் மனித உடம்பில் பாம்பு தலையாகவும் மற்றொருவர் பாம்பு உடலில் மனித தலையாகவும் எழுந்தனர். அப்பொழுது பிரம்மா என்ன கூறினார் என்றால், நீங்கள் உருவத்தில் வேறு வேறாக இருந்தாலும் இருவரும் ஒருவரே. ஏனென்றால் உயிர் ஒன்றுதான், உடல் வேறு வேறு. இந்த உலகத்தை நீங்கள் இருவரும் ஒரே நேர்கோட்டில், அதாவது 180 பாகையில் தூரத்தில் சுற்றி வாருங்கள். இருவரும் சுற்றி வரும்போது சூரியனும் சந்திரனும் உங்கள் அருகில் வந்தாலும், அல்லது சூரியன் அருகில் ஒருவர் சென்றாலும் சந்திரன் அருகில் ஒருவர் சென்றாலும் அவர்களை மறைக்கக்கூடிய சக்தியை உங்களுக்கு நான் அளிக்கிறேன்.
என்று வாக்களித்தார் பிரம்மதேவர். சூரியன் சந்திரன் இவர்கள் இருவரும் சேர்ந்து உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியதால் அவர்களை பழிவாங்கும் நோக்கம் உங்களுக்கு இருக்கிறது. எனவே அவர்களை கிரகத்தின் தோஷத்தினால் உங்களுடைய பிடியில் அவர்களை சிக்க வைக்கலாம். அதுவே சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் என்று எல்லோரும் அறியப்பட்டதே. இதுவரை நாம் சர்ப்பதோஷத்தில் ராகுகேது இவர்கள் தோன்றிய சில குறிப்புகளை தங்களுக்கு நான் விளக்கினேன். இந்த பதிவுகளை தாங்கள் பார்த்த அனைவரும் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாகிலும் சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய எண்ணிற்கு கால் செய்யுங்கள். அடுத்து பதிவில் செவ்வாய் தோஷம் பற்றி சில குறிப்புகளை தர இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.